சித்தப்பா கேக்குறோம்ல. டேய் கரெக்டா அலங்கடா. அம்மா அப்பா எங்க இருக்கீங்க? இங்க வாங்கல, சித்தப்பா ஏதோ பண்றாரு. அண்ணே 62 அடி இருக்குண்ணே. அண்ணே நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, கரெக்டா 62 அடி இருக்கும்னு. இந்த அளவு உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் தம்பி. மம்மி டாடி வாமா, சீக்கிரம் வா. வீரா என்னப்பா நடக்குதுங்க? யார் இவங்க எல்லாம்? என்ன இப்படி கேக்குற? நாகலிங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப திரும்பவும் அதே படிப்பு செலவுக்கு இன்னொரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுனே. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன், இல்ல நீ தான் எங்க போவ? அதான் வேற வழி இல்லாம நம்ம நாகலிங்க அண்ணன்ட்ட இந்த வீட்டுல எனக்கு சேர வேண்டிய பங்கு அடமானம் வச்சுட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டேன். நான் பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் இந்த இடம் அண்ணன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். என்ன வாத்தி, உன் தம்பி எல்லாத்தையும் விவரமா தானே சொல்லிட்டு போனா? உன் பொண்டாட்டிக்கு சரியா விளங்கல போல இருக்கு. நீயாவது புரியுற மாதிரி புள்ளி போட்டு விலைக்கு சொல்லு. சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். என் தம்பி உங்ககிட்ட தெரியாதமா பணத்தை வாங்கியிருக்கான். அதுக்காக நீங்க இப்படி வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார் அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடும் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புங்க சார் ப்ளீஸ். இல்ல கமிஷனரா, நீ யார கூப்பிட போறன்னு சொல்லு, நானே போன் போட்டு தரேன். யோ வாத்தி, நீதான் விவரம் இல்லாம இருக்கனா? உன் பிள்ளையும் விவரம் தெரியாம வளர்த்திருக்கியா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். இந்த நாகலிங்கத்துக்கு தெரியாத போலீஸும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாம அமைதியா ஒதுங்கி நிலுங்க. இல்லனா விவகாரம் வேற மாதிரி ஆயிரும். புரியுதா? வேண்டாம் தம்பி, சொல்றது கேளுங்க தம்பி. ப்ளீஸ் தம்பி, அக்கம் பக்கத்துல பார்த்தா ரொம்ப அசிங்கமா எடு தம்பி. மானம் போயிடும் தம்பி. சொல்றது கேளுங்க தம்பி. வேண்டாம் தம்பி, எடுத்துட்டு போகாதீங்க தம்பி. சார் சார் வேண்டான்னு சொல்லுங்க சார். உனக்கு நாகரிகமா நடந்துகிட்டா புரிய மாட்டேங்குதா? இன்டீசென்டா நடந்துக்கிட்டு போல இருக்க. கொஞ்சம் இப்ப பாக்குறியா இன்டீசென்டா? அப்பதானே நம்ம மானத்தோட வாழ முடியும். இல்லடி, அவ்வளவு பணத்தை எப்படி? கவலைப்படாதம்மா, கடவுள் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. நம்பிக்கையோட இருக்கலாம். நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்றேன். வாங்க உள்ள போலாம். உள்ள போலாம் வாங்க. இத பத்தி யோசிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன் இல்லைங்க. கூட்டிட்டு போங்க. அட போங்க. வா தென்றல். ஏதாவது ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் இருந்தாதான் அந்த பினான்சியர் பணம் கொடுப்பாரா?
எங்க வீட்டோட பத்திரம் இருக்கு, அத வச்சு பணத்தை வாங்கலாம்ல. அது போதுங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. இப்பவே போய் பினான்சியரை பார்க்கலாம். அப்புறம் என்ன தென்றல், சீக்கிரம் போய் அந்த பத்திரத்தை எடுத்து வந்து கொடு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். எப்படி தென்றல் முடியும்? அந்த நேரத்துல இருந்த கோவத்துல நீ அவங்கிட்ட பணத்தை நாளைக்கே குடுக்கறேன்னு சொல்லிட்ட. அவன் அந்த வார்த்தையை பெருசா புடிச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த பணத்தை குடுக்கலன்னா நம்மள அசிங்கப்படுத்திடுவானே. ஐயோ, அவன் சொன்ன மாதிரியே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு பிரச்சனை பண்ணுவானே. பணம் இல்லாம நம்ம அவங்கிட்ட என்னடி பேச முடியும்? நீ கவலைப்படாதம்மா, பணத்தை ரெடி பண்ண ஒரு வழி கிடைச்சிருக்கு. சொல்ற மாதிரி வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிடலாங்க. அப்பா, முதல்ல நாம அந்த நாகலிங்கம் பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை ரெடி பண்ணி பத்திரத்தை மீட்டுக்கலாம். சரி லட்சுமி, நீ போய் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடு. நீங்க 3 பேரும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க போல. வெளியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸா பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க, சரியா? சித்து, இப்ப என்ன பண்றது? தென்றல், எப்படியாவது உங்க அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்கிடு. அப்பதான் பணம் கிடைக்கும் போல இருக்கு. என்ன சொன்னாங்க? இல்ல, என்ன பார்க்கணுமா? உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க பேசின டோனை பார்த்தா நாகலிங்கம் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு. தென்றல், ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீ யோசிக்காம அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. என்ன மேக்னா நீ இப்படி பேசுற? ஆமா ஆகாஷ், கொஞ்சம் பிரச்சனை தான். பாத்தியா, நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இவ்வளவு டல்லா இருக்கு. சரி, என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் பாட்டி கிட்ட சொல்லு, அவங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. ஆகாஷ் சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையை ஆண்டாள் பாட்டி கிட்ட சொல்லிடலாமா? சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே. தான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லிடு. பேசாம பிரச்சனையை பாட்டி கிட்ட சொல்லிடலாமா? சொல்லுமா, என்ன பிரச்சனை? அம்மா, ஜூஸ்மா. தென்றல், ஜூஸ் சாப்பிடுமா? இல்ல பரவாயில்ல பாட்டி, தேங்க்யூ. இங்க கொடு. அப்புறம் தென்றல், நீ என்ன என்னடி ஒரு மாதிரி மருகி மருகி பாக்குற? என்ன விவரம் தெளிவா சொல்லுடி. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. 10 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லையா?
அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்கான். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு காலையில பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. காலையிலனா எத்தனை மணிக்குமா? வீட்ல யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல. சொன்னா நாளைக்கு அதனால எப்படி அவமானப்பட போறோம்னு நினைச்சு இன்னைக்கு ராத்திரி முழுக்க யாரும் தூங்க மாட்டாங்க. அதனால காலையில பணம் கிடைக்கும்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நான் சொன்ன பொய்ய நீதான் நிஜமாக்கணும். காலையில பணத்தை எப்படி நான் ரெடி பண்ண போறேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த வழியும் தெரியல. நீயாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு சாமி. பேசாம பாட்டி கொடுத்த இந்த நகையை வச்சு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீதான் பாத்துக்கணும் கடவுளே. எடுத்துக்கிட்டேன். அம்மாடி தென்றல், அந்த நாகலிங்க எப்ப வருவான் என்ன பண்ணுவான்னு மனசெல்லாம் ரொம்ப பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுமா. நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் பைனான்ஸ்ல பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துருமா. சரிப்பா, நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் சீக்கிரமே பணத்தோட வரேன். போயிட்டு வரேன். சாரி, டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அந்த நகையை கொடுங்க. ஏங்க, டைமண்ட் நெக்லஸா? ஆமா, டைமண்ட் நெக்லஸ் தான். என்ன தென்றல் நீங்க போன்ல நகை எடுத்துட்டு வரேன்னு சொன்னதும் நான் ஏதோ வேற ஒரு நகைன்னு நினைச்சேன். ஆனா இத கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி சிதா உங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல கூட யாருக்குமே தெரியாது. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டு டாக்குமெண்ட் வச்சுதான் பணத்தை ரெடி பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்க வீட்டுல அதையே மெயின்டைன் பண்ணுங்க. இதையெல்லாம் தாண்டி ஆண்டாள் பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இது வேறயா? ஐயோ சித்து, டைம் ஆயிட்டு இருக்கு. 12 மணிக்குள்ள நான் நாகலிங்கத்து கையில பணத்தை ஒப்படைக்கணும். ப்ளீஸ் வாங்க போலாம். மணி என்னங்க ஆகுது? 11. ஏங்க, தென்றல் கிளம்பி போய் நேரம் ஆகுதுங்க. அவளுக்கு இந்நேரம் பணம் கிடைச்சிருக்கும்ல? ஏங்க, அந்த நாகலிங்கம் வந்துட போறாங்க. மணி வேற 11 ஆயிடுச்சு. தென்றலுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கட்டுமா? வேண்டாம் லட்சுமி, பணம் கிடைச்சதுமே தென்றல் நேரம் இங்கதானே வரப்போறா. எதுக்கு தேவையில்லாம போன் பண்ணி அவளை வேற தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அதான் இன்னும் 1 மணி நேரம் இருக்கேம்மா. அவ அதுக்குள்ள வந்துருவா. நீ பதட்டப்படாம இரு. ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதுக்குதான் இப்போயே வந்துட்டோம். என்ன பதட்டமா இருக்கீங்க? 12 மணிக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். நீங்க பாட்டுக்கு உள்ள போய் உட்கார்ந்து ஜாலியா தாயங்கிய ஏதாவது விளையாடலாம்.
அது வரைக்கும் நாங்க இப்படி உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஏய் வாங்கடா. நானே உங்களை தேடி வந்து பணத்தை ஒப்படைக்கிறேன் சார். டேய் நீங்க விளையாடுங்கடா. சார் உங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க நம்ம பேசுறதெல்லாம் இவங்க காதுல விழாதுங்க. நான் தென்றலுக்கு போன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேக்குறேங்க. தள்ளுடி. சார் உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். யோ போய காட போடுற. உள்ள போங்கம்மா. பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காண்டி. சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டு வந்துடுறீ. ஆமா நான் வந்துடுறேன். அது வரைக்கும் அப்பா வந்தால் கூட எதுவும் பேசாம பாத்துக்கோ. நீ சீக்கிரம் வந்துடுறீ. ம். கரெக்டா 12 மணிக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா பிரச்சனை பண்ணுவோன்னு மிரட்டிட்டு இருக்காங்களா? மணி இப்பவே 11 ஆயிடுச்சு. பணத்தை கொடுக்காம இன்னும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சித்து நீ போய் அந்த மேனேஜரை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வாங்க. இருங்க, அவங்க ஃபார்மாலிட்டில முடிக்கணும்ல. கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. எப்படியும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள பணத்தை வாங்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். நாங்கள் டவுட் படல. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நாங்க போலீஸ்க்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்னடி இது? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா பணத்தை கொடுக்காம உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க? சித்து வேற பதட்டமா இருக்கான். ஐயோ என்னன்னு தெரியல தென்றல். சித்து கிட்ட அவங்க ஏதோ என்கொயரி பண்ற மாதிரி இருக்கு. என்கொயரி எல்லாம் என்னத்துக்கு? நாம என்ன திருட்டு நகையா கொண்டு வந்திருக்கோம்? டைம் ஆக ஆக டென்ஷன் வேற ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. சார் எதுக்கு சார் அவசரப்பட்டு போலீஸுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணீங்க? என்ன பார்த்தா என்ன திருட மாதிரி. என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த நகை உங்களோடது தானே? ஆமா சார். அப்புறம் என்ன சார், உங்க வீட்டுக்கு உடனே போன் பண்ணி பில்ல போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. என்ன சார் நீங்க நேரம் போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருப்பாங்க சார். போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத சிக்கல். அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரமா பில்லுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். 11:40. சரி ஆட்டத்தை முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். வாடா. என்ன வாத்தி, மணி 11:40 ஆயிடுச்சு. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் பொண்ணை காணோம். நானே டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா இந்த பொண்ணுக்கு என்ன திமிர்னு? நம்மள பார்த்து பொறுக்கின்னு சொல்லுது. பின்ன என்னடா, நம்ம என்ன ரிசர்வ் பேங்க் ஆபீசரா? கரெக்டா தான் சொல்லுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்ட பணம் கிடைக்கலனா நாம எப்படிப்பட்டவங்கன்னு காட்டிட்டா போச்சு. என்னம்மா நின்னுகிட்டே இருக்க? டீ போட்டு எடுத்துட்டு வாமா.
அமைதியா இருக்க சித்து? வாய் திறந்து சொல்லு, இப்ப பணம் கிடைக்குமா கிடைக்காதா? அது கரெக்டா சொல்ல முடியல. என்ன இப்படி சொல்லிட்ட? இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது லோன் அக்ரிமெண்ட் ரெடி பண்றதுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கா. அதனால பணம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகுமா? நான் இங்க வெயிட் பண்றேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் அந்த நாகலிங்கத்தை எப்படியா சமாளிங்க. பணம் இல்லாம எப்படி? இல்லங்க, நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க. அவங்க கிட்ட ஏதாவது பேசி சமாளிங்க. இல்லைன்னா தேவையில்லாம உங்க அப்பாட்ட ஏதாவது கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. யோசிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. மேக்னா, கூட்டிட்டு கிளம்ப. போங்க தென்றல். சரி வா. 10 நிமிஷத்துல பணம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டோம். பணத்தை எப்படி ரெடி பண்றது? உங்க நிலைமை இதே மாதிரி நாகரிகமா இருக்கும். ஒருவேளை 12 மணி ஆனதுக்கு அப்புறமும் வரலனா? சார் 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 கண்டிப்பா வந்துருவா சார். பார்க்கலாம். மணி 12 தாண்டிடுச்சு. இதுக்கு மேல நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? எங்க அக்கா எப்படினாலும் வந்துருவான்னா. டேய், சொல்லிட்டு இருக்கேன், எடுத்து வீசுங்கடா. சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். சார் சார் வேண்டாம் சொல்லுங்க சார். ஏய் சொல்லுங்க சார். தம்பி வேண்டாம் தம்பி. சார் ப்ளீஸ் சார். சார் கொண்டு போனான்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார் வேண்டாம் சொல்லுங்க சார். சார் தம்பி தம்பி வேண்டாம் தம்பி. தம்பி சொல்றத கேளுங்க. தம்பி என்கிட்ட எதுவும் பேசாத, அண்ணன்கிட்ட பேசு. சார் கொஞ்சம் பெரிய பேச பண்ணுங்க சார். இல்ல இல்ல அங்கிள், பணம் கிடைக்கல. எனக்கு இப்ப பணம் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. வாய மூடுறி. ரொம்ப பேசிட்டீங்கல்ல? நீ என்ன சொன்ன? எனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கேட்டல? என்ன அடிச்சு விரட்டணும்னு சொன்ன. நான் நின்ன இடத்த மஞ்சள் தண்ணி ஊத்தி கழுவணும்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் கேட்டு நான் அமைதியா வேற இருந்தேன். இவ்வளவு நாகரிகமா நான் எவங்கிட்டயும் நடந்தது இல்ல. இவ்வளவு அநாகரிகமா யாரு என்ன அசிங்கப்படுத்துது? வந்துருச்செல்லாம் வாயா, நீ வாடி. வா விடுங்க சார். ஏய் கேளுங்க சார். ஏய் அலிபா விட்டுருங்க சார். காயில வந்து கெஞ்சி கேட்கிறேன் சார். ஒண்ணு விட்டுருங்க சார். கேளுங்க சார். விட்டுருங்க சார். அலிபா என் போட விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். உங்க பணம் எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். இந்த மனுஷன் கிட்ட அநாகரிகமா விளையாட பாத்திருக்கீங்கல்ல?
இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட தம்பி. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலா செத்துடலாம். இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு காலி பசங்களை கூட்டிட்டு வந்து பொம்பளைங்க இருக்கிற வீட்ல தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்கன்னு பாராட்டுவாங்க. அது வெறும் பேச்சாதான் இருக்கும். ஆனா என் பேத்தி தென்றல் நிஜமாவே ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவடா. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமாகி என் குடும்பத்துக்கு மருமகளா வரப்போற ராஜகுமாரி. அத்தனை பேர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. முதல்ல என் பேத்தி காலில் விழுங்கடா. மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நீங்களும் கேளுங்கடா. ஐயா மன்னிச்சிருங்கய்யா, பசங்களா தெரியாம பண்றையா. கேவலம் பணத்துக்காக தானே நீங்கள்லாம் இப்படி அசிங்கமா நடந்திருக்கீங்க. ஆகாஷ், சரிங்கம்மா. டேய் எடுங்க. வரேம்மா. போடா. என்ன லட்சுமி, என்ன உள்ள கூப்பிட மாட்டியா? அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. வர வா தென்றல், வாங்க. ஹலோ, யாரு? ஹலோ, மேகனா தானே? ஆமா, நீங்க? நான் சித்தோட ஃப்ரெண்டுங்க. சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு தென்றலுக்கு அவசரமா 10 லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு சித்து என்கிட்ட பணம் கொடுத்துட்டு இருக்கான். நான் இப்போ தென்றல் வீட்டு ஸ்ட்ரீட்ல தான் நிக்கிறேன். நீங்க இங்க வந்து பணத்தை வாங்கிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, தென்றலுக்கு பணம் கிடைச்சிருச்சு. அப்படிங்களா? ஆமாங்க, நீங்க கிளம்புங்க, சித்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, ஓகே, பாய். பணத்தை தேடி நீ எங்கெங்கயோ அலைஞ்சிருக்க. உனக்கு இந்த பாட்டி கிட்ட வந்து கேட்கணும்னு தோணல? நேத்து நான் கூட உன்கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு திரும்ப திரும்ப கேட்டேன். அப்பவாவது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. அப்போ இன்னும் நீ என்ன உன் பாட்டியா ஏத்துக்கல இல்ல? எங்காம சொல்லணும். சரியா? நீங்க எல்லாரும் பயப்படாம தைரியமா இருங்க. நான் வரேன். தென்றல், பாட்டி கிட்ட உனக்கு இந்த பிரச்சனையை சொல்றதுக்கு தயக்கமா இருந்திருக்கலாம். சாரி சார், அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில இவ்ளோ ப்ராப்ளம் ஆகும்னு நாங்க யோசிக்கவே இல்ல. யோசிச்சிருக்கணும். லஞ்சுக்கு பீஸா ஆர்டர் பண்ணலாமா இல்ல சிக்கன் ஆர்டர் பண்ணலாமா யோசிச்சா மட்டும் பத்தாது. இதையும் நல்லா யோசிச்சிருக்கணும்.
போட்டு அடிச்சிருக்காங்க. நீ என்ன அப்படி அடி வாங்கணும்? பேசாம போலீஸ் கிட்ட அந்த நகை ஆண்டலமோட தான் உண்மை சொல்லிருக்கலாம்லடா. எப்படி சொல்ல முடியும் மேக்னா? நான் அதை சொல்லியிருந்தா போலீஸ் இமீடியட்டா அந்த தகவலை ஆண்டாளம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆண்டாளம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு தென்றல் பேங்க்குக்கு வந்தப்ப என்கிட்ட சொன்ன முதல் விஷயம் அது. அதனால இந்த நகை விஷயம் ஆண்டாளம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆண்டாளம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம நான் மட்டும் உண்மையா சொல்லியிருந்தா இந்த அவமானம் அடி எல்லாமே தென்றலுக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் நான் இதை சொல்லல. பிரச்சனை பெருசா இருக்குமே. இல்ல சித்து, நீ பயப்படாத. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆண்டலம்மா தென்றல் கிட்ட நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாமேன்னு அட்வைஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆண்டலம்மாவே நாகலிங்கத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்பா, எப்படியோ தென்றலோட பிரச்சனை முடிஞ்சதுல. ஏண்டா இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே ஆண்டலம்மா கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்குமாடா? ஈஸியா முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனைய நீங்க 3 பேர் சேர்ந்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டீங்க. மாதவி, நம்ம சரவண நம்மளெல்லாம் விட்டு போயிடுவா போல இருக்கு. என்ன சித்தி சொல்றீங்க? நம்ம சரவணனுக்கு என்ன ஆச்சு? அவன் இத்தனை நாளா ஆஸ்பத்திரியில இருந்ததுல எந்த பிரயோஜனமுமே இல்லம்மா. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூச்சு பயங்கரமா இழுத்து ரொம்ப சீரியஸா இருக்காம்மா. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்தாங்க. இனிமே காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்பிக்கிட்டே இருக்கோமா? அவன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. அவன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போமா. சித்தி, சித்தி, சித்து. ஐயோ கடவுளே, என் தம்பி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அவனை எப்படியாவது காப்பாத்து. இங்க நான் ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பி போற? உன்னைத்தான் கேக்குறேன், எங்க போற? அத்தை, என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். சித்தி போன் பண்ணிருந்தாங்க. இப்பவே போகணும் அத்தை. இது என்ன அடுத்த டிராமாவா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப கெஞ்சிக்கிட்டே இருக்க. போ உள்ள முதல்ல. ஐயோ அத்தை, என் தம்பி பாவம் அத்தை. இப்போ என் பேச்ச மீறி இந்த வீட்டு வாசப்படிய நீ தாண்டுனேன்னு வெச்சுக்கோ, மொத்தமா நீ அப்படியே போக வேண்டியதுதான். திரும்ப இங்க வரவே முடியாது. மரியாதையா உள்ள போ. நீ வெளியில போனா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே முடியாது. அத நான் போயிட்டு வந்தே பாத்துக்கிறேன். நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச மீறி நீ போறியா?